Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தமிழக மின் வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் நடந்த 397 கோடி ரூபாய் முறைகேடு குறித்து சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிந்துள்ளனர். இந்த நிலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் டெண்டர் ஆவணங்கள் இடம்பெற்ற ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு உள்ளன. கடந்த மாதம் 20ஆம் தேதி இதை கண்டறிந்த பொறியாளர் மலர்விழி தன் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். மின்வாரிய அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மே 16 மற்றும் 17 ஆகிய வார இறுதி நாட்களில் குறைந்த அளவு ஊழியர்கள் பணியில் இருந்தபோது ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டுகள் மே மாதம் நடந்தது. இது 2 நாட்களுக்கு முன்புதான் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள வளர்புரத்தைச் சேர்ந்த 31 வயதான கோபிநாத் மற்றும் முரளி மனோகர் என அடையாளம் காணப்பட்டனர். தமிழக மின்சார வாரிய தலைமையகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்குகளை திருடிய இடைத்தரகராக கோபிநாத்தையும் அவற்றை வாங்கிய பெறுநராக முரளி மனோகரையும் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: கோபிநாத் மே 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையகத்திலிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகளை திருடியுள்ளார். பின்னர் அவர் அந்த சாதனங்களை தனது இல்லத்தில் வைத்து அவற்றை ஃபார்மட் செய்து தரவுகளை அழித்த பிறகு பெங்களூருவுக்கு கொண்டு சென்றுள்ளார். தலா ரூபாய் 20,000 மதிப்புள்ள ஹார்ட் டிஸ்குகள் ஒவ்வொன்றும் ரூபாய் 2,500க்கு விற்கப்பட்டன. தற்போது 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளது. மின்சார வாரியம் தொடர்பான கொள்முதல் மற்றும் ஒப்பந்த புள்ளி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நபர்களின் தொடர்பு குறித்தும் விசாரணை நடக்கிறது என போலீசார் தெரிவித்தனர். இந்த விசாரணை தமிழகத்தை தாண்டி விரிவடைந்துள்ளதாலும் இதில் பல்வேறு இடங்களைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாலும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவது குறித்து போலீசார் பரிசீலித்து வருகின்றனர். இதற்கிடையில் கோபிநாத் எழும்பூரில் உள்ள மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். முரளி மனோகரும் காவலில் எடுக்கப்பட்டார். விசாரணை நடைபெற்று வருகிறது.